ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி டிஆர்பி டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிறகடிக்க ஆசை சீரியலில் ரொம்பவே ஹைப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னா ரோகிணி அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டரோட அம்மா யார் அப்படின்ற விஷயத்தை இப்போ ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சிறகடிக்க ஆசை சீரியலில் இருக்கக்கூடிய ஒரு ஹைப் கேரக்டர் அப்படின்னா ரோகிணி சொல்லலாம். அவங்களுக்கும் எகென்ஸ்டாக இருக்கவங்க அவங்களுடைய மாமியார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு பேருடைய மிக்சிங் தான் படத்தோட ஹைலைட்ன்ற மாதிரி, இந்த சீரியலோட ஹைலைட்ன்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் ஹீரோ கேரக்டரில் இருக்கக்கூடிய முத்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் கண்டுபிடிக்க ஒரு பர்சனே இவராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இவர் வந்து வெளியூருக்கு போகிற மாதிரி ஒரு சவாரி சீன் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த வெளியூருக்கு போகும்போது முத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியோட அம்மாவை ஒரு பழக்கடையில் பார்க்குற மாதிரி முத்து பார்த்துட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமல் இவங்க வந்து ஓட ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இவர் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டல் தான் இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கதை வந்து மூவ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இவங்களுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி அவங்களை வந்து இந்த ஊரை விட்டு கிளப்பி விட்டுணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அப்படியே அனுப்பிச்சு விட்டுரும் போது முத்து பார்த்து கேட்குறாரு, உங்கள் பேரை எங்கள் வீட்டில் தான் இருக்கான், அவங்க நினைத்து டெய்லியும் அழுந்துட்டு இருக்கான், நீங்கள் அவனை கூட பார்க்காம எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதாவது உங்கள் அண்ணனுடைய ஒய்ஃப் தான் என்னுடைய பொண்ணு ரோகிணி. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா சேர்த்து வச்சுன்றதுக்காக தான் நான் இத்தனை நாள் பாடுபட்டிருந்தேன். இப்போ இவங்க உங்கள் வீட்டில் சேஃபாக இருக்காங்க. இந்த உண்மையை யாருக்கும் சொல்லிடாத, தயவு செஞ்சு இவங்களை வந்து சேர்த்து வச்சு வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீ ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதில் முத்துவுக்கு ஷாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மாமியார் ஏற்கனவே இவங்க மேலே கோபத்தில் இருக்காங்க, பணக்காரி இல்லை அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு இப்போ இந்த விஷயத்தை முத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்கும் போது முத்துக்கு இன்னும் கொஞ்சம் கீ கொடுத்த மாதிரி ஆகிடும். ஆனால் அவர் இது டைரெக்டாக ரிவீல் பண்ண மாட்டார். ரோகிணிக்கு இதுக்கப்புறம் தான் யார் என்னன்ற விஷயத்தை கண்டிப்பாக கண்டுபிடிப்பாருன்ற விஷயம் பரபரப்பாக கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நாடகத்தோட ப்ரோமோ அப்கமிங்கில் வரக்க போகுதுன்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த சீரியல் பார்த்துருக்கக்கூடிய ஃபேன்ஸ் ரசிகர்களே உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்தையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.